இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா உன் அம்மாவை இந்த வீட்லயே தங்க வச்சிருப்ப. ஒன்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் இந்திராணி உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம். அவ்வளவுதான் சொல்லணும். ஐயோ அத்தை, எனக்கு தெரிஞ்சு இவ பிளான் பண்ணிதான் அவங்க அம்மாவை இங்க தங்க வச்சிருப்பா. ஏன்னா மாமா எம்எல்ஏ, எப்படியும் அவருக்கு பாதுகாப்பா இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம அவர் வீட்லயே அக்யூஸ்ட் இருப்பாங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாதுல்ல. அதான் இதை விட்டா சேஃபான இடம் கிடைக்காதுன்னு அவங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கா போல இருக்கு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ ஆனதே பிரச்சனை தான். இதுல எம்எல்ஏ வீட்லயே அக்யூஸ்டுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்கன்னு என்னைக்கு நியூஸ்ல வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி மட்டும் நியூஸ்ல வந்துச்சு, அவ்வளவுதான். மிச்ச மீதி இருக்கிற குடும்ப மனமும் மொத்தமா போயிடும். ஆனா அதுக்கப்புறம் என் குடும்ப மனத்தை வாங்கின யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இவ அம்மா செத்துட்டாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தப்பவே எங்க குடும்பத்தால வெளியில தலை காட்ட முடியல. இப்போ அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ. வா இந்திரா, இவங்க மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தியே. ஆனா 2 பேரும் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்கன்னு பாரு. இப்படி ஏதாவது நடக்கும் தான் அப்பவே உங்களை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன். இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு மேலே உங்களை வீட்டுல தங்க வைக்கிறது நல்லது இல்லக்கா. வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அயலி அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சு அவங்களே இந்த வீட்ல தங்க வச்சிருக்கா, அதானே? இது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்துமா நீ அமைதியா பேசிட்டு இருக்க? இவ அம்மா ஒரு குற்றவாளி. அவளுக்கு நம்ம வீட்ல அடைக்கலம் கொடுத்திருக்கோன்னு ஊரே நம்மள தப்பா பேசாதா? அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சித்தி, எனக்கு அயலிய பத்தி நல்லா தெரியும். அவ எதுக்கு அவ அம்மா உயிரோட இருக்கிறத மறைச்சான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல அயலியோட அம்மா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கூடிய சீக்கிரத்துல அத நானே ப்ரூவ் பண்ணதான் போறேன். ஆனா அதனால உங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். சோ இவங்களை இங்க இருந்து போக சொல்றதுக்கோ இல்ல திட்டுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இது என்னோட சொந்த பிரச்சனை. நானே இத பாத்துக்கிறேன். ஐலி, நீ ரூமுக்கு போ. சிவா, அவளை கூட்டிட்டு போ. ஐலி, போன்னு சொல்றேன்ல. ஐலி வா.